எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த உலகத்தில் எவ்வளவோ க்ரைம்ஸ் நடக்குது. ஆனால் அது குழந்தைங்களுக்கு நடக்கும்போது நம்ம எல்லார் மனசையும் பாதிக்குது. அந்த மாதிரி தாங்க இதுவும். ஒரு 2 வயசு பையனுக்கு நடந்த கொடூரமான சம்பவம் தாங்க இது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனசு ரொம்ப பாரமாயிடும். அப்புறம் ஏன் இந்த வீடியோவை பதிவிடுறேன்னா, நம்ம வீட்லேயோ நம்ம சொந்தக்காரங்க வீட்லேயோ நம்ம பக்கத்து வீட்லேயோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க இது. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாங்க இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம அந்த 2 வயசு சின்ன பையனுக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். இந்த சம்பவம் February 12, 1993 பிரிட்டனில் தாங்க நடக்குது. ஜேம்ஸ் புல்கர் அப்படின்ற ஒரு 2 வயசு பையன் அவங்க அம்மாவோட அன்னைக்கு ஷாப்பிங்க்கு ஒரு மாலுக்கு போகிறாங்க. அவனுடைய அம்மா பேர் பெர்கஸ். பரபரப்பாக இருக்கிற அந்த மாலில் அவங்க அம்மா ஷாப்பிங் பண்ணிட்டே போகிறாங்க. புல்கரோட கையை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு இறைச்சி கடையில் இறைச்சியை வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது புல்கரை காணோம். ஒவ்வொரு கடையாக தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மால் முழுக்கமே பார்த்திங்கன்னா தேடி பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப்பாக நிறைய பேரும் அவங்க கூட சேர்ந்து தேடுறாங்க. ஆனாலும் புல்கர் கிடைக்கல. அந்த மாலில் இருக்க செக்யூரிட்டிஸ் புல்கர் காணாமல் போனதா அந்த மாலில் இருக்க ஸ்பீக்கரில் அனௌன்ஸும் பண்ணுறாங்க. சரியாக 3:45 மணிக்கு புல்கர் காணாமல் போயிருக்காரு. 4:30 வரைக்குமே தேடி பார்க்குறாங்க. ஆனாலும் புல்கர் கிடைக்கல. சரி, இதுக்கு மேலே தேடி பிரயோஜனம் இல்லைன்னு நினச்ச புல்கரோட அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. உடனே போலீஸும் அந்த மாலுக்கு வராங்க. அந்த மாலில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, புல்கரை ஒரு பெரிய ஆள் தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும், இல்லை கடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் அங்கே சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த விஷயம் வேறு. சுமார் ஒரு 10 வயது மதிப்பு இருக்கிற 2 சின்ன பசங்க புல்கரை கூட்டிகிட்டு போகிறது அந்த கேமராவில் பதிவாகியிருந்தது. உடனே போலீஸ் அந்த மாலிருந்து வெளியே வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் எந்தெந்த கடையில் கேமரா இருக்கோ அங்கே எல்லாமே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த 3 பசங்க ஒன்றா போகிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க எந்த பக்கம் போனாங்கன்றதை போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ போலீஸ் அந்த 2 பசங்க யாருன்றதை கண்டுபிடிக்கணும். ஆனால் அப்போது அந்த காலகட்டத்தில் அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமானதாக இல்லை. இப்படியே 2 நாள் போயிடுது. அந்த குழந்தைய பற்றி எந்த தகவலும் இல்லை. 2 நாளைக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. வால்டனில் இருக்கிற ஒரு ரயில் பாதையில் ஒரு குழந்தை 2 துண்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. உடனடியாக போலீஸ் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே விளையாண்டுட்டு இருந்த டீனேஜ் பசங்க தான் இதை பார்த்துருக்காங்க. அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சின்ன பையன் வேறு யாரும் இல்லை, புல்கர் தான். அதை பார்த்தா தற்செயலாக நடந்த மாதிரி தெரில. புல்கரோட உடம்புல ப்ளூ பெயிண்ட் எல்லா இடத்துலையும் பூசப்பட்டிருக்கு. புல்கரோட கண்ணில் கூட பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ பெயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த சின்ன பையன் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கான். அவன் மண்டையில் மட்டும் 10 இடங்களில் எலும்பு உடஞ்சிருக்கு. 42 இடங்களில் கொடூரமான காயங்கள் இருந்திருக்கு. யாரோ அந்த சின்ன பையனை ரொம்ப கொடூரமாக கொன்று இது தற்செயலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தூக்கி தண்டவாளத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக தெரியுது இது ஒரு கொலை தான். ஆனால் புல்கரை கூட்டிகிட்டு வந்தது 2 சின்ன பசங்க தான். அவங்க இதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு வேறு வழியே இல்லை, அந்த 2 சின்ன பசங்க யாருன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்போ போலீஸ்க்கு ஒரு யோசனை வருது. சம்பவம் நடந்த அன்னைக்கு எந்தெந்த பசங்களாம் ஸ்கூலுக்கு போகல அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்கூல்லேருந்து போலீஸ்க்கு கால் வருது. அப்போது அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸ் போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 2 பசங்க மேலே டவுட்டாக இருக்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்களும் ஸ்கூலுக்கு வரல. அது மட்டும் இல்லை, அவங்க பேரில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஸ்கூலில் இருக்குது. நிறைய சின்ன சின்ன க்ரைம் ஆக்டிவிட்டியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ரொம்ப டெரராக பிஹேவ் பண்ணுறாங்க. வேணும்னா நீங்கள் அவங்கள விசாரித்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பசங்களில் ஒருத்தன் பேர் தாம்சன், இன்னொருத்தன் பேர் வெனபிள்ஸ். உடனே போலீஸ் இந்த 2 பசங்களும் அந்த சின்ன பையனை அன்றைக்கி கூட்டிகிட்டு போன பசங்க தானான்னு அந்த பழைய கேமரா ரெக்கார்டிங்கை வெரிஃபை பண்ணுறாங்க. சந்தேகமே இல்லாமல் இவனுங்க 2 பேரும் அவனுங்களே தான்றதை போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாடு மாதிரி அங்கே கிடையாதுங்க. இந்த 2 பசங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்றதுக்காக இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு அந்த கோர்ட் தண்டனை கொடுத்துடாது. இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் போலீஸ் அந்த 2 பசங்க வீட்டுக்குமே போய் என்கொயரி பண்ணுறாங்க. அப்படி அவங்க 2 பேர் வீட்டையுமே சோதனை பண்ணும்போது அவங்க 2 பேருமே அன்றைக்கி பதட்டமாக இருந்ததா அவங்க பேரண்ட்ஸே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வெனபிள்ஸ் அப்படின்ற பையனோட ஜாக்கெட்டில், அதாவது அவனோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ஓவர் கோட்டில் அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் இருந்திருக்குது. அதாவது அந்த புல்கர் பையன் இறந்தா இல்லைங்களா, அந்த பையன் கண்ணில் இருந்த அதே ப்ளூ பெயிண்ட். அது மட்டும் இல்லை, தாம்சன்ற பையனோட ஷூலையும் ரத்த கரை இருந்திருக்கு. இது 2மே போதுமான எவிடன்ஸ் அப்படின்றதுனால போலீஸ் சம்பவம் நடந்து 1 வாரத்தில் அந்த 2 பசங்களையுமே கைது பண்ணிடுறாங்க.
இதில் தாம்சன்ற பையன் ரொம்ப நேரமாக இது எதுவுமே நாங்கள் செய்யலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஆனால் வெனபிள்ஸ்ன்ற பையன் ஆமாம் இதை நாங்கள் தான் செஞ்சோம், நாங்கள் தான் அந்த பையனை கொன்னோன்னு ரொம்ப சீக்கிரமாகவே ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தாம்சனும் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த 2 பசங்களும் அந்த சின்ன பையனை நாங்கள் எப்படி கொன்னோன்ற கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தாங்க ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த பசங்க சொன்னது இதுதான்: முதல்ல நாங்கள் புல்கருக்கு குறி வைக்கல, அந்த மாலில் இருக்கிற ஒரு 3 வயசு பொண்ணுக்கும் அவன் தம்பிக்கும் தான் குறி வச்சோம். ஆனால் அவங்க அம்மா அந்த பசங்க கையை விடவே இல்லை, அதனால தான் எங்கள் கவனம் புல்கர் மேலே திரும்பிச்சு. ஆரம்பத்தில் புல்கரோட அம்மாவும் அவன் கையை பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக பர்ச்சேஸ் பண்ணிருந்தப்போ சில நொடிகள் தான் அவன் கையை விட்டாங்க. அந்த டைமை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். புல்கரை அந்த மால்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் வால்டனில் இருக்கிற ஒரு ரயில் ட்ராக்குக்கு அவனை கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் திருடி வச்சுருந்த ப்ளூ பெயிண்ட்டை அவனோட கண்களில் தெளித்தோம். அதுக்கப்புறம் செங்கலாலையும் கல்லாலையும் அவனை பயங்கரமாக தாக்கணும். அவனோட உடலில் வேகமாக எட்டி உதைச்சோம். அவனோட வாயில் பேட்டரிகளை திணிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பி எடுத்து அவன் மண்டையிலேயே ரொம்ப வேகமாக பல முறை அடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கடைசியாக அந்த குழந்தை சொன்ன வார்த்தை தாங்க நம்ம மனசெல்லாம் உடைக்கிற மாதிரி இருந்திருக்கு. எனக்கு என் அம்மா வேணும் அப்படின்றதான் அந்த குழந்தையோட கடைசி வார்த்தைங்க. அப்படி புல்கர் இறந்ததுக்கப்புறம் இது தற்செயலாக நடந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 2 பேரும் தான் தூக்கிட்டு போய் தண்டவாளத்தில் போட்டோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கானுங்க. இந்த வாக்குமூலத்தை பார்த்து பிரிட்டன் மக்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த சின்ன வயசில் இப்படிப்பட்ட ஒரு க்ரைமை இவங்க ஏன் பண்ணாங்க, இவங்க மென்டலி எதோ அஃபெக்ட் ஆகிருக்காங்களான்னு போலீஸ் இவங்க 2 பேரை பற்றியுமே ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 2 பசங்களுடைய பேரண்ட்ஸோட நடவடிக்கை ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு. தாம்சனோட பேரண்ட்ஸ்க்கு மொத்தம் 7 குழந்தைகள் பிறகுது. அதில் 5வது குழந்தை தான் தாம்சன். ஆகஸ்ட் மாதம் 1982 தான் இவன் பிறக்கிறான். இந்த 7 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தாம்சனோட அப்பா அவங்க அம்மாவை கைவிடுறாரு. இதனால் மனசு உடைஞ்ச அவங்க அம்மா குடிப்பழத்துக்கு ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய முறை தற்கொலைக்கு கூட முயற்சி பண்ணுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க டோட்டலாகவே மாறிடுறாங்க. அந்த இன்னொரு பையன் வெனபிள்ஸோட கதையும் சேம் தாம்சன் மாதிரியே தான். தாம்சன் பிறக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவனும் பிறக்கிறான். ஆகஸ்ட் மாதம் 1982. தாம்சன் போலவே வெனபிள்ஸோட அப்பா அம்மாவும் பிரிகிறாங்க. அப்படி பிரிஞ்சாலும் வெனபிள்ஸோட அப்பா அடிக்கடி அவனை காண்டாக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா இவங்ககிட்ட ரொம்ப கடுமையாக நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் குடிப்பழத்துக்கு ஆளாகிறாங்க. கூடவே அடிக்கடி பல ஆண்களோடு இருக்கிறதா அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பேரண்ட்ஸால் தான் இந்த பசங்க மென்டலி இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஒரே மாதிரி அஃபெக்ட் ஆன இவனுங்க 2 பேரும் ஒன்று சேர்றானுங்க. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறுறானுங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்கூலை கட்டடிக்கிறது, ரூல்ஸை மீறுறது, கடையிலேருந்து சின்ன சின்ன பொருட்களை திருடுறது, அதை பார்த்திங்கன்னா எக்ஸ்லேட்டர்லேருந்து தூக்கி கீழே வீசுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரைம்ஸில் தான் ஈடுபட்டுட்டு வந்திருக்கானுங்க. ஆனால் இது பண்ணி ரொம்ப போர் அடித்தா இந்த 2 பசங்களும் பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தான் புல்கர்ன்ற இந்த சின்ன பையனை ரொம்ப கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்கானுங்க. என்ன தான் இந்த பசங்க மென்டலாக அஃபெக்ட் ஆகிருந்தாலும் நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட மனநல மருத்துவர்களால் கூட ஏன் இவனுங்க இதை பண்ணானுங்க அப்படின்றத மோட்டிவை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் இந்த கொலையாக பண்ணாங்கன்றது கோர்ட்டில் ப்ரூவ் ஆகுது. இவங்க 2 பேருக்கும் 18 வயசு வரைக்கும் சிறை தண்டனையும் அதுக்கப்புறம் ப்ராப்பர் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வெளியே ஒன்றுன்னு தீர்ப்பும் வருது. இதில் இன்னொரு சங்கடமான விஷயம் என்னென்னா, அந்த 2 பசங்களும் அந்த சின்ன பையனை மால்லேருந்து வெளியே கூட்டும் போகும்போது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, இவங்க 2 பசங்களோட தம்பி தான் அவன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்கிறாங்க. அப்படி அந்த குழந்தைய நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது வழியில் இவனுங்க அப்பப்போ அடிக்கிறதும் உதைக்கிறதும் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கானுங்க. இதை பார்த்துட்டு சில பேர் இந்த பசங்க கிட்ட கேள்வியும் கேட்டிருக்காங்க, ஏன் அந்த சின்ன பையனை அடிக்கிற அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த பசங்க மௌனமாக இருந்திருக்காங்க. இவங்களோட தம்பி தான் அந்த பையன் நினச்சா அவங்க சரி அடிக்காமல் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவங்க அம்மா இவங்களோட பேரண்ட்ஸ் எங்கேயா பக்கத்தில் தான் இருப்பாங்க, அதனால் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நினச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே பின்னால் ரொம்ப வருத்தத்தோடு அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் நினச்சிருந்தா அந்த பையனை காப்பாற்றிருக்கலாம், இன்னும் 2-3 கேள்விகள் சந்தேகத்தோடு கேட்டிருந்தா கண்டிப்பாக அந்த பசங்க மாட்டியிருந்திருப்பானுங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு தீர்ப்புப்படி 1993 2001 வரைக்குமே அந்த பசங்க ஜெயிலில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே விடுவிக்கப்படுறாங்க. 2 பேரும் வெளியே வந்ததுக்கப்புறம் வெனபிள்ஸ் மட்டும் தொடர்ந்து நிறைய க்ரைம்ஸில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாரு. பட் தாம்சன் பார்த்திங்கன்னா கலை, நாடகம் இந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து ஆர்வத்தை வளர்த்திக்கிட்டு அதுலேயே தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கிறார். பட் இவ்வளோ வருஷம் ஆகியும் புல்கர் அப்படின்றத சின்ன பையனோட அம்மா இப்போவும் அதை நினச்சி அழுந்துட்டு தான் இருக்காங்க. அந்த டைமில் ஒரு 2 நிமிஷம் நான் அவன் கையை விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் கண்ணீர் விட்டுட்ருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தை என்னான்னு நினச்சி அவங்க கூட போயிருக்கோம்.
இப்போ நம்ம சாவ போகிறோம் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்குமா? அவங்க பயங்கரமாக அந்த குழந்தைய தாக்கும் போது அந்த குழந்தையோட எண்ணம் என்னவாக இருந்திருக்கும்? கடைசியாக அந்த குழந்தை சொன்ன வார்த்தை, எனக்கு இப்போ எங்கள் அம்மா வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ வரைக்கும் அவங்க அம்மாவை தூங்க விடாமல் பண்ணிகிட்ருக்கு. இந்த 2 பசங்களும் இப்படி கொடூரமாக மாறினதுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும், திருட்டு, கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல் அப்படின்னு இது எல்லாமே பண்ணுறவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் தான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். இல்லை இதில் சொசைட்டியும் மிகப்பெரிய பங்கு வகிக்குதா? இதில் உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.